நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது மகாவும் அர்ச்சனாவும் சேர்ந்து நம்ம ராமுக்கும் அந்த பொண்ணு புவனா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பயங்கரமாக பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்து சிகப்பி, மீரா, அதுக்கடுத்து சீதா, அதுக்கடுத்து அஞ்சலி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சிகப்பி வந்து சொல்கிறாங்க, என்ன இந்த அம்மா கல்யாணம் முடிஞ்சிட்டு வீட்டுக்குள்ளே தான் விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ என்னன்னு பார்த்தா சாந்தி முகூர்த்தம் நடத்த விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சிகப்பி சொல்கிறாங்க. உடனே சீதா வந்து சொல்கிறாங்க, அவங்க எப்போயுமே அப்படி தான் பெரியமா, விடுங்க, இப்போ என்ன இன்றைக்கி நடக்கலாம், நம்ம வீட்டில் எங்கேயாவது அங்கே வச்சு நடத்திக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சீதா சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அது எப்படி என் மகனுக்கு நாளைக்கே திடீர்னு ஊருக்கு போகணும், அதாவது வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீரா வந்து சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் உடனே வந்து கூப்பிட மாட்டாங்க, விசா ரெடி பண்ணி கூப்பிட லேட் ஆகும், அதுக்குள்ளே நம்ம வந்து எப்படின்னா சாதி முகூர்த்தம் நடத்திடலாம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லாம் இந்த அம்மா கிட்ட வந்து நம்ம சண்டை போட்டு தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. எதுனாலும் நம்மகிட்ட இப்போ கல்யாணம் முடிச்சு வெளியே நிப்பாட்டி வச்சாங்க, சண்டை போட்டு கூப்பிட்டு வந்திருக்கு, திருப்பி சாந்தி முகூர்த்தத்துக்கு சண்டை ஓடணும் போலையா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சிகப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே அஞ்சலி வந்து அதெல்லாம் வேண்டாம் ஆண்டி, அதெல்லாம் அப்படி பண்ணாதீங்க, இப்போ என்ன இதனால ஒன்றும் அவசரம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா ஆண்டி ஆண்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, அத்தைன்னு சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அத்தை, இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா மருமகளே சொல்லிட்டா, அவளுக்காக விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிகப்பி வந்து அதோட அந்த பேச்சை முடிச்சிடுறாங்க. அவங்க 4 பேர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்துலேருந்து மகா வராங்க. அஞ்சலி இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, டயம் என்னாச்சு, இந்த நேரத்தில் வந்து நீ தூங்கியிருக்கணும்ல, ஏன் இங்கே தூங்காமல் இருக்க, நீ வந்து சத்யா பிரியா கூட தானே எப்போயுமே நைட்டு தூங்குவேன், இங்கே என்ன உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து நம்ம சீதா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் போங்க, நான் கூட்டு வந்து விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அஞ்சலி வந்து இல்லை நீ நானே போயிடுறேன், எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. இந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்குன்னு ஒன்றுமே விட மாட்டேன் போல், இப்படியே கூடி கூடி பேசியவும் அஞ்சலி மனசை மாற்றி கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து மகா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், யார் கூடி கூடி பேசணும், அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க லவ் பண்ணதுனால அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த குடும்பம் நல்லா இருக்கும், நான் இந்த உங்களோட நான் தான் அதிகமாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சீதா சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. யார் நீ நல்லா இருக்கும்னு நினைக்கிறியா, அப்படி நல்லா இருக்கும்னு நினச்சா நீ ராம பிரிஞ்சு போயிருக்கணும், இல்லைன்னா ராமுக்கு வேறு ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து அங்கிட்டு பார்த்தா சிகப்பு வந்து அடியாத்தி, இவன் எல்லாத்தையும் பிரிக்கிறது வேறு கல்யாணம் அப்படின்ட்டு இருக்கா, டேஞ்சரான ஆள் போலையே அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கிட்டு நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சீதா வந்து கேட்காங்க. ஆமாம், ஜாதகத்தில் என்ன சொன்னாங்க, ராமுக்கு வந்து கண்டம் இருக்குது, ஒரு 6 வருஷம் புரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்களே, வீட்டை விட்டும் போக மாட்டேங்க, வேறு கல்யாணமும் பண்ணி வைக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மகா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் வீட்டை விட்டு தான் போனேன், ஆனால் ராம் தான் தடுத்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவன் பிடிச்சா என்ன, நீ போக வேண்டியதானே, உனக்கு கால் இல்லையா அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. என்னமோ பண்ணு, நீ கேட்டால் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், என்கிட்ட வந்து பாஸ் வந்து சத்தியம் வாங்கிட்டாங்க, இந்த என்னை விட்டு போகக்கூடாதுன்ட்டு, அவர் சத்தியத்தை என்னால் மீற முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், இங்கே இருக்கிறதுக்கு என்னென்னமோ கதையாக சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்து மகா போயிடுறாங்க. நம்ம சீதா வந்து அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏமா சீதா, நீ ஏமா அழுகிற, உங்கள் ஆத்தாளுக்கும் எனக்கு 1008 பிரச்சனை இருந்தாலும் என் உறவுக்கார பிள்ளை நீ அழுத என்னால் தாங்க முடியல, நாளைக்கு இருக்கட்டும், மகா ஒரு வழி வண்ணிடுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்து சிகப்பி வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து வந்து ராம் சீதா வந்து 2 பேரும் வந்து அன்பு பார்க்க போகிறாங்க. ராமுக்கு வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி வந்து நம்ம அன்பு வந்து சுபாஷ் கூட சண்டை போட்டார்ல, அதுக்காக போய் சாரி கேட்காரு. சாரி அன்பு, அவருக்கு கொஞ்சம் தெரியாமல் பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சார் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அன்பு சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அன்பு வந்து சார்னு சொன்னோடனையும் நம்ம ராம் வந்து சார்னெல்லாம் சொல்ல வேண்டாம், சும்மா பேர் சொல்லி கூப்பிடுங்கன்னு சொன்னோடனே இல்லை ராம் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, நீங்கள் கல்யாணம் முடிச்சுட்டு அமெரிக்கா போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா அஞ்சலி வந்து கஷ்டம் தெரியாமல் வளர்ந்த பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க இது, நான் பார்த்துக்கிற மாதிரினா என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து தான் எல்லா விஷயத்தையும் பண்ணணும். இப்போ பாருங்கள், சீதா அங்கே அவங்க ஊரில் இருந்தாங்க, இப்போ இங்கே வந்து இல்லையா, அதே மாதிரி தான் எல்லாருமே கல்யாணம் முடிச்சுட்டு அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு தானே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு, எந்த பிரச்சனைனாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு இங்கே இருக்கோம், அமெரிக்காவில் இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு கால் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க சீதாவை சொல்கிறாங்க, ஆமாம் அன்பு, எதனாலும் வீடியோ கால் போடுங்க, நாங்கள் சமரசம் பண்ணி வச்சுருவோம் உங்களுக்குள்ளே சண்டை வந்தால் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்களுக்குள்ளே சண்டை எதுவுமே வராது, நாங்கள் வந்து எவ்வளோ மனசை புரிஞ்சு ஒன்று போல தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அன்பு சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரி அன்பு தூங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதாவும் ராமும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து அன்புவை பார்க்க வந்து அவங்க தங்கச்சி புவனா வந்து வராங்க. அண்ணே, எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குண்ணே, எப்படிண்ணே நான் போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஊருக்கு போகணும், நாளைக்கு ஊருக்கு போக வேண்டியிருக்கு, நீ என்ன பண்ணுறதுனா நாளைக்கு காலையில் கிளம்பி நேரம் எக்ஸாம் எழுதிட்டு ஊருக்கு வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அண்ணே அப்படின்னு சொல்லி செலவுக்கெல்லாம் காசு வாங்கிட்டு வராங்க. அவங்க பேசுகிறத வந்து அங்கிட்ட இருந்து மகாவும் அர்ச்சனா ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து அவங்க புவனா ரூமுக்குள்ளே போய் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி என்னடி படிச்சியா அப்படின்னு கேட்காங்க. நான் படிக்கலடி, நான் வந்து அண்ணன் கல்யாணம்ல அங்கே வீட்டுக்கு வந்தேன், வீடு பார்த்தேன்னா பயங்கரமாக இருக்குது, எல்லா ரூமில் ஏசி சூப்பராக இருக்குது, 2 நாள் இருந்து என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா எக்ஸாம் இருக்குது, அதனால் நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே பார்த்தியா அர்ச்சனா,
பயங்கரமான பேராசை பிடிச்சவளாக இருக்கா, இவளை கண்டிப்பாக மடக்கி போட்டோம்னா கண்டிப்பாக ராமுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், இந்த வீட்டிலே இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி இருப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அர்ச்சனா வந்து கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் பிளான் இருக்குது, நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன், கண்டிப்பாக வந்து சீதாவே வந்து இவளை வந்து இருக்க சொல்லுவா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க 2 பேர் போகிற மாதிரி காட்டுறாங்க. மறுநாள் காலையில் வந்து விடிஞ்சிருச்சு. அன்பும் அஞ்சலியும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அஞ்சலி வந்து டீ கொண்டு வந்து கொடுக்காங்க. டீ குடிங்க அன்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை டீ வேண்டாம், நான் வெளியில் போய் குடிச்சிக்கிறேன், ஏதாவது வெளியில் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சாரி அன்பு, வீட்டில் வந்ததுனால அப்படி எதுவும் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் இது வந்து என்னோட தன்மான பிரச்சனை, அதனால் நான் இந்த வீட்டில் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து டக்குன்னு சகப்பி வந்துடுறாங்க. என்னம்மா மருமகளை என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அத்தை எதுவும் சாப்பிட மாட்டேக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் நம்மளை மதிக்காத வீட்டில் எதுவுமே சாப்பிடக்கூடாது, சக்குன்னு கிளம்புமா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அத்தை கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அஞ்சலியும் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில் வந்து அன்பு வந்து உனக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து அன்பு சொல்கிறாரு. உடனே சரி அன்பு நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சகாப்பி வந்து சொல்கிறாங்க, ஆமாம்மா உனக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ, உனக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ படி, எங்கள் வீட்டில் யாருமே எதுவுமே பண்ண மாட்டோம், ஊருக்காரங்க யாருமே வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ அவளோட வாழ்க்கையை கெடுத்துட்டான்னு எதுவுமே சொல்லிடக்கூடாது, அதனால் நீ எவ்வளோ படிக்க முடியுமோ படி, அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேக்கப் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடை வந்து முடிச்சிடுறாங்க.